இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த இடம் பெரம்பூர் பூங்கா, முரசொலி மாறன் பூங்கா, பெரம்பூர் மேம்பாலத்து கீழே இருக்குது. அங்கே நான் நிற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆதிகாமம் 22:17-18. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலத்தினை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்பட்டபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது வாக்கு தத்தம். உன்னை ஆசீர்வதிப்பேன், வானத்து நட்சத்திரம் போல பெருக பண்ணுவேன், பூமியில் உள்ள மணலத்தினை கடற்கரை மணலத்தினையாக உன்னை பெருக பண்ணுவேன். வாக்கு தத்தம் அவர் ஆபிரகாம் கொடுத்தது. இதில் முக்கியமானது வானத்து நட்சத்திரம் போல வெளிப்படத்தில் 12 படி நம்ம நட்சத்திரமாக இருக்கணும். யார் நீதிமானோ, யார் பரிசுத்தவானோ அவனை சத்துருவானவன் வானினால் இழுத்து போட பார்ப்பான். நம்ம எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தமாக நிற்கணும். யார் நீதிமானோ பரிசுத்தவானோ அவனுக்கு தான் சோதனை உண்டு, உபத்திரம் உண்டு, வியாகுலம் உண்டு. அக்கினி சோதனை வந்தாலும், இக்கட்டு வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும் மண்ணு காக்க மாணிக்கத்தை விடக்கூடாது, பரிசுத்தத்தை விடக்கூடாது. நீதிமானா நிற்கணும், பரிசுத்தத்தை பெற்றெடுக்கணும், சகல அதிகாரத்தை பெற்றெடுக்கணும், ஆதாம் இழந்து போன ஆளுகையை பெற்றெடுக்கணும். இந்த உலகத்தை குழந்தை பெற்றெடுக்கிறத காட்டிலும் இந்த பரிசுத்த பிள்ளை பெற்றெடுக்கிறது மிக வேதனையாக. அது சத்ருவானவன் இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறான், எல்லாரும் முன்னாடி இருக்கிறான். நாகூர் 2:1 சத்ருவானவன் எப்போதும் இருப்பான். யாருக்கு முன்னாடி இருப்பான்? பரிசுத்தவான்களுக்கு, நீதிமான்களுக்கு முன்னாடி நிற்பான். எல்லா ராத்திரி மகா சிவராத்திரி தான். இந்த பாம்பில வாயில் விழாதபடிக்கு நம்ம பரமபாதத்தை நோக்கி ஓடணும். நீதிமானாக, பரிசுத்த மனவாட்டியாக, உண்மை உள்ள பரிசுத்த நீதிமானாக நம்ம பரலோக நோக்கி ஓடணும், லக்க நோக்கி ஓடணும், ஆளுகை பெற்றெடுக்கணும், நித்திய ஜீவனை பெற்றெடுக்கணும், சாகாவரத்தை பெற்றெடுக்கணும். அதுக்காக நீதிமானா இருக்கணும், பரிசுத்தவானா இருக்கணும், சார உள்ள உப்பா இருக்கணும். படுக்கையில் சாரத்தை இழக்கக்கூடாது, இந்த உலகத்தை அசுத்தங்கள்லாம் தொடக்கூடாது, கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும். விதைச்சா பிள்ளைக்கு தான் விதைக்கணும். 3 பிள்ளை 4 பிள்ளை விதை ஒன்று, அதோட உறவை மறந்துடணும். படுக்கையில் சாரத்தை இழக்கக்கூடாது, கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும், பரிசுத்தத்தை பெற்றெடுக்கணும், ஆளுகையை பெற்றெடுக்கணும். அதோட பரிசுத்தத்தை கருப்பம் தரித்து ஆளுகை பெற்றெடுக்கணும். சத்ருவான விடமாட்டான். நாகூர் 2:1 சத்ருவான முன்பாடு நிற்பா உன்னை விளை வைக்கிறதுக்கு. நட்சத்திரம் போல இருக்கிற உங்களை வானத்திலிருந்து இழுத்து தள்ள பார்ப்பான். எதுக்கும் இடம் கொடுக்கூடாது, பரிசுத்தம் நிற்கணும். உங்கள் படுக்கை பழுக்கலாக மாற்றிக்காதீங்க, உங்கள் போரிய பூச்சியாக மாற்றிக்காதீங்க. சாத்தானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரம் போல மாறணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. அதுதான் லக்கை நோக்கி ஓடணும். பரம லக்கை நோக்கி ஓடும். பந்தய பொருளுக்காக லக்கை ஓடணும். ஒன்றையே நாடுங்க, ஒன்றையே தேடுங்க, பரலோகத்தையே நாடுங்க, நித்திய ஜீவனை வாங்குங்க, சாகாவரத்தை வாங்குங்க. நம்ம ஜெபிப்போமே. என்ன அருமையான தகப்பனே, இந்த அருமையான வேலை ஆபிரகாம் கொடுத்த அந்த வானத்தின் நட்சத்திரம் போல எங்களை மாற்றுங்க ராஜா. எல்லோரையும் வரைக்கும் ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் பரலோகத்துக்கு ராஜ்யத்துக்கு சுதந்திரித்து கொள்ளத்தக்க எல்லாரும் பரிசுத்தமான நிற்கட்டும். சாத்தான் தோற்கடிக்கப்படட்டும். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா இருளெல்லாம் நீக்கப்படுங்க, எல்லா அந்தகாரங்களும் நீக்கப்படுங்க ராஜா. எங்களை சுற்றி அக்கினி மேல இருந்து பாதுகாத்துக்கலாம், போய்களோ பாதுகாத்துக்கலாம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.